ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்கள் அனைவருக்குமே திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். காலபுருஷ தத்துவ ரீதியாக ராசிமான சங்கையில் பார்க்கும் பொழுது ஒரு ராசியில் அதிக காலகட்டம் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். கிட்டத்தட்ட 30 மாதங்கள் ஒரு ராசியில் சஞ்சரிக்கிறார். இந்த காலகட்டத்தில் அவர் அதிகாரமும் பெறுகிறார், சில சமயம் வக்ரமும் பெறுகிறார். இப்படி மாறுபட்ட தன்மைகளை கொண்டு மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த தன்மையில் 26/7/2026 முதல் 10/12/2026 கிட்டத்தட்ட 137 நாட்கள் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். இந்த வக்ரகத்தில் சஞ்சரிப்பதனால் 12 ராசிகளுக்கும் எதுபோன்ற தன்மைகளில் அவர் விளைவுகளை விளைவிப்பார் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதியும் மகர ராசி போல உங்க ராசியாதிபதியும் சனிதான். சனியினுடைய உங்களுக்கு மூல திரிகோண ஆட்சி வீடு அது கும்பராசி. இந்த கும்பராசிக்கு சனி பகவான் என்ன சொன்னா 2ஆம் இடம் தனம், கல்வி, குடும்பம், வாக்கு ஸ்தானத்தில் வக்ரகதியில் இயங்கி கொண்டே இருக்கிறார். அதை நம்ம 2ஆம் இடத்தை நம்ம மாரகஸ்தானம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். பொதுவாக ஜாதக விதி பல விஷயங்களை சொல்லுது. நம்ம அது பின்னாலேயே நம்ம போய்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா எல்லாம் நமக்கு அந்த அளவு சக்சஸ் ஆகுமான்லாம் சொல்ல முடியாது. அதை பத்தி கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. நான் பல சந்தர்ப்பங்களை சொல்லியிருக்கேன், சனி பகவான் என்பது அற்புதமான கிரகம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இன்னும் ஈஸ்வரப்பட்டவன். ஈஸ்வரன் யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டாரு, ஆனால் தண்டிப்பார். நாம் செய்த வினைகளுக்கு ஏற்ப நமக்கு தண்டனை கொடுப்பது வல்லவர் அந்த சனி பகவான். அதைத்தான் நமக்கு செய்யணும். அப்ப 2ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கன்னா முதல்ல நீங்க கண்ட்ரோல் பண்ண வேண்டியது உங்களுடைய வாக்குத்தான், நாக்கத்தான் கண்ட்ரோல் பண்ணணும். நீங்கள் பேசுற பேச்சு நல்லதே சொன்னாலும் எதிராளிக்கு எடுத்துறேன். ஆமா இவர் வந்துட்டாரு சொல்ல, இவரோட யோகியத்தை எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. நீ நல்லதுதான் சொல்லியிருப்பீங்க, ஆனா அவனுக்கு புரியாது. இதனால ஒரு விரோத மனப்பான்மை உங்களை அறியாமலே உருவாகும். அதனால எங்க பேசணுமா வேண்டாமா, எதிராளி யாருங்கிறத யோசிச்சுட்டு தான் நீங்க பேசணும். ரொம்ப ரொம்ப கண்டிப்பா இருக்கு. சொல்லுவாங்களே இவனுக்கு 2 நாக்குல சனியா, இப்படித்தான் உணர்வாங்க ஏதாவது அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி 2ஆம் இடத்துல தனம் ஸ்தானம் இல்லையா, வாக்குஸ்தானம் அதுதானே, கல்வி குடும்பஸ்தானம் அதுதான். இந்த மாதிரி சமயத்துல இது பண்ணிட்டு இருக்கு. அதே சமயத்துல இப்போ குழந்தைகள் இப்போ உங்களுக்கு இது வரப்போகுது, விஜயதசமி வருது. நிறைய குழந்தைகள் அட்மிஷன் எல்லாம் போடுவீங்க. அவங்கள யாரும் கும்பராசிக்காரங்களை இருந்தா அப்படின்னு சொன்னா சனி பிரீதி பண்ணி விட்டு நீங்க பள்ளிக்கூடத்தை அவனுக்கு சேருங்க. நீங்க சனி பகவான பண்ண பிரார்த்தனைகள் பண்ணுங்க. எள்ளுருண்டை அங்க கோயில பூஜை பண்ண சனி பகவானுக்கு அபிஷேகம் இதெல்லாம் பண்ணிட்டு நெய்வேத்தியம் எல்லாம் பண்ணிட்டு அதை ஒரு பல குழந்தைகளுக்கு கொடுங்க. ஒரு குறைஞ்ச ஒரு 10 குழந்தைகளா கொடுங்க. இதை செஞ்சுட்டு உங்க குழந்தைய கும்பராசிக்கார குழந்தையா இருந்தால் அந்த குழந்தைய கொண்டு போய் நீங்க நியூ அட்மிஷனுக்கு விஜயதசமிக்கு நீங்க போடலாம். இந்த வருது பக்கத்து வந்தாச்சு, விஜயதசமி வந்துருமே, அக்டோபர்ல வந்துருமே, செப்டம்பர் அக்டோபர்ல வந்துடும் மேடம். இதை நீங்க கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா அந்த சனி பகவானின் தாக்கத்தினால ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம, படிக்கணுங்கிற எண்ணமே இல்லாம, ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கக்கூடிய தன்மை, இதையெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு கொடுத்துரும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அவங்க அறியாமையில செய்யறாங்க எல்லாருமே. நாம அதை கொஞ்சம் யோசிச்சு செஞ்சோம்னா நல்லா இருக்கும். தனம் என்றால் என்ன? பொருளாதாரம். பணத்தை வீண் விரயம் செய்யக்கூடாது. அது இல்லையா வீண் விரயம். நம்ம மனசுக்கு சந்தோஷப்பட்டு ஒரு பொருளை வாங்குறோம், நம்ம என்ன வேணா செய்யறோம். எந்த இடத்துல எதுக்கு சிறப்பு நிறைய தவிர பார்ட்டி எல்லாம் நடக்குது. நம்ம எல்லாம் பார்த்துக்க நிறைய இந்த கேக் எடுத்து மூஞ்சிலாம் அப்புவாங்க, பர்த்டே பண்ணாங்க. இந்த மாதிரி சில கும்பராசிக்காரங்க செஞ்சிடக்கூடாது. பொருள் மீதம் இருக்கதா அதை சரியான ஒரு எங்க கொண்டு போய் அநாத ஆசிரமத்திலேயோ இல்ல குழந்தைகள் ஆசிரமங்களையோ கொண்டு போய் சேர்த்துடணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா இதே மாதிரி முடிஞ்சால் உங்களால முடிஞ்சிச்சுன்னா அரசு மருத்துவமனையில் போங்க. ஏழை நோயாளிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு பிரெட் கொடுக்கலாம், பால் கொடுக்கலாம். நீங்க இதெல்லாம் கொடுத்தாலும் இந்த வக்ர சனி உங்களுக்கு சாதகமாக கண்டிப்பா சாதகமா செய்தோ இல்லையோ பாதகம் கண்டிப்பாக பண்ணாது. அது மாத்திரம் உறுதி. பாதகம் இல்லாம இருக்கிறதே சாதகமான விஷயம் தானே நமக்கு. இந்த பெட் பாலா கொடுங்க. ஆம்புலன்ஸ் ஓட்டுறவங்களுக்கு தண்ணி பாட்டில வாங்கி கொடுங்க. வண்டி நிப்பாட்டு ஒரு ஓரமா நிக்கிறாரு, என்னப்பா தம்பி இன்னைக்கு என்ன ரொம்ப அவசரமா வண்டியில ஓட்டு போன மாதிரி இருக்குது, தம்பி என் கூட சேர்ந்து டீ சாப்பிடுறியா, தப்பா நினைக்காதீங்கப்பா, ஒரு சகோதர பாசத்தோட கொடுக்குறாங்க.
ஒரு டீ வாங்கி கொடுங்க, பிஸ்கட் சாப்பிட பிஸ்கட் சாப்பிடட்டும் வாங்கி கொடுங்க, தண்ணி பாட்டில் வாங்கி அவர் கொடுங்க. இதெல்லாம் நீ செஞ்சினாலே இதெல்லாம் சனி பகவானுக்கு மிகப்பெரிய பிரீதிகள். சனியை பொறுத்த வரைக்கும் நீ பிரீதி செய், சுகமால் வாழ், பிரீதி செய், ஃப்ரீயா வாழலாம், நீங்க தைரியமா வாழலாம். நீங்க சனி பகவானை பொறுத்தவரைக்கும் அதுதான் வந்து உங்களுக்கு அதை வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது வந்து. அப்ப அதே மாதிரி வந்து இது மாத்திரம் இல்லை, ஹோட்டல்ல சாப்பிட போறீங்கன்னா பல சந்தர்ப்பங்களை சொன்ன விஷயம் இது, பல சந்தர்ப்பங்களை சொன்ன விஷயம். ஹோட்டல்ல சாப்பிட போறீங்க, வீட்டுக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறோம், நாம சாப்பிடறதுக்கு முன்னாடி அந்த டேபிளை சுத்தம் பண்றான், நம்ம சாப்பிட்றோம் எச்சிலை எடுத்துட்டு பிளேட் எடுத்துட்டு சுத்தம் பண்றான். அந்த கடைநிலை ஊழியருக்கு கண்டிப்பா டிப்ஸ் கொடுங்க. ஆனா வீட்டுக்கு 10 ரூபா ஒரு 5 ரூபா கொடுங்களேன், வீட்டுக்கு 5 ரூபா 5 ரூபா 10 ரூபா இருக்கேன், வீட்டுக்கு 5 ரூபா இவருக்கு 5 ரூபா கொடுங்க, நீங்க தப்பே கிடையாது. வெளியில வாங்க, இன்னைக்கு நான் நிறைய இடங்க பாக்குறேன், கார் பார்க்கிங் பண்ணா பாவம் எல்லாம் முக்காசியர் மாற்றுத்திறனால வேற வேலை தெரியாது, வேலை செய்ய முடியாது அவங்களால. அவன் வந்து வாசல்ல வந்து நின்றுட்டு செக்யூரிட்டியா உட்காந்துருப்பாங்க, வண்டிகளை ஓஸ் பண்றது, வெளியே எடுத்துட்டு போறது, வழி பண்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. இவெல்லாம் முக்காசே மாற்றுத்திறனாளி தான் இருக்காங்க நிறைய இடத்துல நான் பாட்டேன். இல்ல ரொம்ப வயசானவங்களா இருப்பாங்க, வேற வேலை செய்ய முடியாது அவங்களால வந்து. ஏன்னா ஏதோ சோறு போட்டு ஒரு மாசம் ஒரு 5000 ரூபாய் என்னமோ சம்பளம் கொடுப்பாங்க அவங்க, அதுக்கு வேலைக்கு கொடுக்க போறாங்க. அந்த ஹோட்டலுக்காரன் அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க செக்யூரிட்டிகளுக்கு எல்லாம் வந்து. ஆமா, அந்த மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு கார் பார்க் வந்து வெளியே வரும்போது பாவம் சல்ட் அடிச்சு நிப்பா, பாவமா இருக்கும், வெயில் எல்லாம் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க, நின்றுட்டு இருப்பாங்க. ஒரு 5 ரூபா டிப்ஸ் கொடுங்க நீங்க. இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கனால சனி பகவானுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பிரீதிகள் இதெல்லாம் வந்து. இதுக்கு என்ன ஒரு கஷ்டமே கிடையாது, இல்லை நமக்கு ஒரு இதே கிடையாது. சரி, நம்ம தான் டீ சாப்பிட்டுட்டு இருக்கோம், யாரோ வந்து வயசானதா, தம்பி ஐயா வயிறு பசிக்குதியா, என்னம்மா டீ சாப்பிடுறியா, சாப்பிடுறியா, ஏதாவது வடை சாப்பிடுறியா, சாப்பிடுறியா, ஒரு வடையை வாங்கி கொடுத்து ஒரு டீ வாங்கி கொடுங்க. நாம வடை சாப்பிடுறது நம்மளோட காசு இருக்கு, அவளுக்கு வடை வாங்கி கொடுத்து நம்மளோட காசு இல்லை, நம்ம வடை சாப்பிட வேண்டாம், அவங்களுக்கு வாங்கி கொடுங்க, தப்பே கிடையாது வந்து. இதெல்லாம் வந்து புண்ணிய காரியத்தில் சேரும். இந்த மாதிரி புண்ணியங்களை சம்பாதிச்சுட்டு இருந்தாலே சனி பகவான் உங்களுக்கு பரிபூர்ணமா அருள் புரிவார். அதனால சனியை ஹேண்டில் பண்றது இருக்கலே மிகவும் மிக 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 இழந்து. இங்க இருந்து திருநள்ளாருக்கு போகணும், கொச்சனூருக்கு போகணும், அதெல்லாம் அவர் கேட்கவே இல்லை. நீ எங்க இருக்கியா, நல்லது பண்ணியா, நான் உன்னை தேடி வரேன். இதுதான் சனி பகவானுடைய கான்செப்ட். சனி பகவான் ஏன்னா அவரு சுரண்டுகிட்டே இருப்பாரு சனி பகவான். யார் எந்த கர்மா பண்ணாங்க அந்த கர்மக்கு ஏற்பட உங்களுக்கு வினையை கொடுக்கணும், நல்லது பண்ண நல்ல வினையை கொடுக்கணும், கண்டிப்பா கொடுக்கணும், கொடுப்பாரு சனி பகவான் வந்து. அப்ப நம்ம விட தாழ்ந்தவர்களுக்கு நீங்கள் மதித்து பழகுங்கள், அவர்களுக்கு சேவை செய்யுங்கள். கண்டிப்பாக இது சனி பகவானுக்கு மிகப்பெரிய ஒரு பிரீதி. ஆனா இதனால் இந்த வக்ர சனியை பத்தி மகர கும்பம் கண்டிப்பா கவலை, ஏன்னா உங்க ராசி அதிபதி அவர் தான், உங்க ராசிக்கு அவர் கெடுதல் பண்ணுவாரா? ஆனால் நீங்க பண்ண தவறுகளுக்கு அவர் கண்டிப்பா ஒரு பனிஷ்மெண்ட் ஒண்ணு கொடுப்பார். அந்த பனிஷ்மெண்ட் வந்து உங்களை நீங்க காப்பாத்திக்கணும்னா இது போன்ற விஷயங்களை சொல்லி எளிமையான விஷயங்களை செய்யுங்க. நீங்க கண்டிப்பாக வந்து சனியின் பரிபூர்ண அருள் கிடைக்கும். முதியோர் இல்லத்துக்கு போய் கொடுங்க, சேவை பண்ணுங்க, முதியோர் இல்லத்துக்கு போய் சேவை பண்ணுங்க. அவங்க இடத்த ரூம் சுத்தம் பண்றது, வைக்கிறத, யார சம்பளம் எல்லாம் தர வேண்டாம், நான் இதை பண்றேன்னு சொல்லி பண்ணுங்க. நீங்க இதெல்லாம் வந்து அமைச்சரான சேவையாகும். மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 11 மற்றும் 12ஆம் அதிபதியாக சனி பகவான் உங்கள் ராசியிலே சஞ்சரித்துக்கிறார். ஜென்ம சனி அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஜென்ம சனினாலே ஒரு பயம் எல்லாத்துக்கும் வந்துடுது. அதே சமயத்துல விரைய சனியும் அவர் தான், 7 நாடு சனியும் அவர் தான். என்னடா இருக்கிற ஒரு சனியவே தாங்க முடியலையே, 7 நாடு சனி வேற, விரைய சனி வேற, ஜென்ம சனி வேற, இத்தனை பேர் வந்து மேல உட்காந்துட்டேன்னா சனி பகவான் இங்கயா ரூட் மாதிரி வந்துட்டியாப்பா அப்படின்னு கேட்கிற நிலைமையில தான் மீன ராசிக்கு போயிருக்கும். ஒரு யதார்த்தமான ஒரு பயம்ங்கிறது மனிதனுக்கு வரத்தானே செய்யும். தன்னால் ஒரு காரியம் சாதிக்க முடியவில்லை என்றால் தன்னிடம் ஏதோ குறை இருக்கிறது, அந்த குறைக்கு என்ன காரணம் தேடுறாங்க. அப்படி தேடும் போது ஜோசியிட்ட வர்றாங்க. ஜோசியை பார்த்து ஐயா உங்களுக்கு 7 நாடு சனி நடக்குது, விரைய சனி நடக்குது, ஜென்ம சனி நடக்குது, என்னையா பண்ணுது, என்ன பண்ணுன்னு தெரியாது நம்மகிட்ட வந்துருக்கேன். அவனை போட்டு உருட்டுறது, மிரட்டுறது, குச்சனூருக்கு போங்கிறது, திருநள்ளாருக்கு போங்கிறது, எல்லா இடத்துக்கும் தேவையில்லாம ஆளை கழிச்சுட்டு உட்காந்துருப்பான். அவன் இருக்கிற வேலையை பூரா விட்டுட்டு அங்க இங்க பறந்துகிட்டு இருப்பான். இந்த ஜென்ம சனி நடந்தாலும் சரி, 7 நாடு சனியில தான் பல பேருக்கு பல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அனுபவ ரீதியா பார்க்கும்போது 7 நாடு சனி தான் பலருக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு. நாம அப்போ வந்து சனியை பொறுத்த ஒரே கான்செப்ட், 12 லக்னத்துக்கும் சொல்ற ஒரே கான்செப்ட். சனியை பொறுத்த வரைக்கும் நீதி தவறாமல் நேர்மை நெறியோடு உனக்கு ஒதுக்கப்பட்ட வேலைகளை, உனக்குன்னு ஒதுக்கப்பட்ட குடும்பத்தை,
உனது செயல்பாடுகளில் அனைத்திலுமே நீங்கள் தர்ம நெறியை கடைபிடிங்கள். சனி பகவானை பற்றி அஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா சனி பகவான் வந்து அடிமட்ட கிரகம். எல்லா கிரகங்களுக்கும் ஒண்ணுக்கு முத்து ஆசனம் கொடுக்கப்பட்டது, ஒருத்தனுக்கு மரகத ஆசனம் கொடுக்கப்பட்டது, ஒருத்தனுக்கு மயிராசனம் கொடுக்கப்பட்டது, ஒருத்தனுக்கு பவள ஆசனம் கொடுக்கப்பட்டது. இப்படி எல்லாருக்கும் எல்லா விதமான ஆசனங்கள் கொடுக்கப்படுது. சனிக்கு வந்து இரும்பு ஆசனம் கொடுக்கப்படுது. ஆனா அதுல சந்தோஷப்பட்டுக்கிட்டார். இரும்பு ஆசனத்தை பத்தி அவர் கவலைப்படல, சந்தோஷப்பட்டுக்கிட்டார். இன்று முதல் இரும்பு என்ற உலோகம் எனக்கு மிகவும் பிரீதி அப்படின்னு சொல்லி இறங்கிட்டார் அவர் உடனே. அப்ப வந்து சனியின் தாக்கத்தில் உள்ளவர்கள் இரும்பு வஸ்திரங்களை அதிகமாக பயன்படுத்துவது நல்ல விஷயம். கருப்பு நிற வஸ்திரங்களை பயன்படுத்துவது நல்ல விஷயம். மீன ராசிக்காரங்கள் ஏற்கனவே குருவோட ராசி, குருவுக்கும் சனிக்கு வந்து சமம் தவிர பகை கிடையாது. அதனால வந்து இப்ப பர்னிச்சர் கடையில வேலை பார்க்கறாங்க, இரும்பு ஸ்டீல் வியாபாரங்கள்லாம் பண்றாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஒன்றும் அவங்க எல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கொஞ்சம் டீப்பா இறங்கணும், கொஞ்சம் முயற்சியை அதிகப்படுத்தணும். இதை செஞ்சா நல்லா இருக்கும். நீங்க வந்து அப்போ சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும், மீனராசி ஏற்கனவே கடல் ராசி. அப்ப கடல் ராசி அப்படிங்கும்போது என்ன, கடலில் பொழப்பு நடத்துறவங்க, கடலில் பொருள்கள், கடலில் கிடைக்கக்கூடிய பொருள்கள், இந்த சிப்பி பாசி மணி என்னெல்லாமோ கிடைக்கல. கடல் இந்த ராமேஸ்வரம் ஊருக்குள்ள போனா கடற்பொருள்களால் ஆகக்கூடிய இந்த செயின் ஆகட்டும், மோதிரம் ஆகட்டும், பிராஸ்லெட் ஆகட்டும், வீட்டில் போடக்கூடிய சாண்டலர் ஆகட்டும், எல்லாமே கிடைக்கும் வந்து. ஸோ அது மாதிரி பொருளை வந்து நீங்க அதிகமாக பயன்படுத்துங்க. மீனவர்களுக்கு உதவிகரமாக இருங்க. மீனவர்களுக்கு உதவிகரமாக இருங்க. ஏன் மீன் வியாபாரமே ஒருத்தர் பண்றாரு அப்படின்னா ரொம்ப பேரம் பேசாதீங்க. மீன் வியாபாரத்தை ரொம்ப பேரம் பேசாதீங்க. அடிமாட்டு விலைக்கெல்லாம் கேட்காதீங்க நீங்க வந்து. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கடல்ல போயிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு வர்றாங்க அப்படிங்கிறது அவங்களால தான் உணர முடியாது வந்து. அதுக்கு தகுந்தபடி நீங்க நடந்துக்காங்க நீங்க வந்து. அதே சமயத்துல வந்து ரொம்ப ஆடம்பரமான ஆடைகள் எல்லாம் போட்டுக்காதீங்க. சிம்பிளா இருங்க. லைட்டா அருமையா ஒரு சட்டை போட்டுட்டோம், ஒரு ஃபேன் சட்டை போட்டுட்டோம், ரைட் ஓகே. ரொம்ப மோதிரம் கீதரம், கழுத்து நிறைய செயின், கை நிறைய இது பிரேஸ்லெட்டு, அது இது இந்த பந்தா பண்றதை விட்டுட்டீங்கனாலே மீனராசிக்காரருக்கு இது அற்புதமாக இருக்கும். இங்க வாட்ச் மகன்னு கட்டாதீங்க. கையில மோதிரம் தான் கட்டி வச்சிருங்க கொஞ்ச நாளைக்கு. இந்த 7.5 சனி முடிகிற வரைக்கும், 7.5 சனி இருந்தா கூட பரவாயில்ல, ஜென்மச்சனி முடிகிற வரைக்கும் கட்டிக்கலாம். ஏன்னா சனி பகவான் மேசை போயிட்டாலும் ஜென்மச்சனி தீர்ந்துருமே, அதை பத்தி திரும்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நீங்க வந்து கொஞ்சம் ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணாம, ரொம்ப பந்தா பண்ணாம, யதார்த்தமாக நீங்க கொஞ்ச நாளைக்கு வாழ்வதற்கு பழகிக்கொள்ளுங்க. மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் என்னைக்குமே இருக்கும். அந்த தாழ்வா காலத்தை நம்ம தாழ்ந்துட்டு தான் நம்ம நினைக்க கூடாது. ஏற்றமான இடத்துல நம்மளோட பெரிய ஆள் யாரும் இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. இது ரெண்டுமே ஆபத்தான விஷயங்கள். இதுல நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக ஒரு இந்த ஜென்மச்சனி வந்து உங்களுக்கு பெரிய பாதிப்பு வந்து உங்களை வந்து கண்டிப்பாக கொடுக்கவே கொடுக்காது. அதே சமயத்துல வந்து என்ன தெரியலன்னா, சனி பகவானுக்கு ஹனுமான் சாலிசா நிறைய படிங்க நீங்க. ஏன்னா குருவோட வீட்டில் சனி இருக்கிறதுனால வந்து ஆன்மீகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப வந்து ஹனுமான் சாலிசா நிறைய படிங்க நீங்க. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெயராம் ஆஞ்சநேயருக்கு கூட வந்து ராமநாமாவை ஜபம் பண்ணுங்கள். ஆஞ்சநேயருக்கு வந்து ராமநாமாவை ஜபம் பண்ணால் ஆஞ்சநேயருக்கு பிரீதி. ஆஞ்சநேயருக்கு பிரீதி ஆச்சுன்னா ஆஞ்சநேயோட பக்தர்களையே சனியால கூட ஒன்றும் செய்ய முடியாது. அந்த மாதிரி விஷயங்கள் தான் ஹனுமாருக்கு வந்து, ஏன்னா நவகிரகங்களை அடைஞ்சு வந்து ஹனுமார் தான் விடுவிச்சார். அதனால ஹனுமாரை தொழுபவர்களே நான் என்றும் பாதிக்க மாட்டேன்னு சனி பகவான் அவர் வந்து வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த வாக்கு பிரகாரம் பார்க்கும்போது நீங்க ஆஞ்சநேயர் தொழுதீங்கன்னு, சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு போங்க. உங்களால முடிஞ்சா வெண்ணெய் வாங்கி கொடுங்க, சிந்தூரம் வாங்கி கொடுங்க. நீங்க வெத்தலை வாழை செலவு போய் முடியும்னா வெத்தலை வாழை வாங்கி கொடுங்க. நீங்க இதெல்லாம் உங்களுக்கு அற்புத நற்பங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இல்ல நீங்க எங்கேயாவது வானரங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த வானரங்களுக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் செய்யுங்க நீங்க வந்து. இதெல்லாம் சனிபகவான் ரொம்ப பிரீதியான ஒரு விஷயம். எள்ளுருண்டை ரொம்ப பிடிக்கும் சனிபகவானுக்கு. அந்த காலத்துல சிவன் கோயில சனிக்கிழமை தோறும் எள்ளோதரைன்னு ஒரு ஐட்டம் போட்டாங்க. இப்ப அந்த எடுத்ததே காணும், எந்த கோயிலையுமே காணும். ரொம்ப அருமையா இருக்கும். நாங்களாம் சின்ன குழந்தையில வீட்டை சாப்பிடவே மாட்டோம். அந்த எல்லோதரைக்கா போய் லைன்ல போய் நிற்போம் கோயில்ல போய். அவ்வளவு அழகா அருமையா இருக்கும். அதெல்லாம் சாப்பிடுங்க. இதெல்லாமே சனிக்கு பிரீதி. அப்ப இந்த தர்ப்பணத்துக்கு போறாங்க, காசிக்கு போறாங்க, அவ்வளவு எள்ளு வாங்கி கொடுங்க. ஐயா நீங்க தர்ப்பணம் பண்ண போறீங்க, இந்த எள்ளையை கொடுங்க, தர்ப்பணத்தை சேர்த்துக்கோங்க சொல்லி கொடுங்க நீங்க. இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள் வந்து. எள் அப்படிங்கிறது வந்து
முன்னோர்களின் கர்மவினையை தீர்க்கக்கூடிய ஒரு தானியம். தானியங்களே உயர்வான தானியம் அதுதான். 2 எள் இவ்வளவு 7 எழுத்து விட்டு தண்ணி விட்டாலே போறோம், முன்னோர்கள் காரியத்தெல்லாம் தீர்ந்துடும். அப்ப அதுக்கு நீங்க கர்மவினை, உங்க கர்மவினை குறைவதற்கு சனி பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வார். சனியின் நட்சத்திரத்தில் சனி பகவானுக்கு எந்த காப்பு சாத்துங்க கோவில்ல. இதெல்லாமே செஞ்சீங்கனாலே நிச்சயமாக உங்களுக்கு அற்புதமான நற்பலன் கிடைக்கும். ஏழை நாடு சனியை பற்றியோ, விரைய சனியை பற்றியோ, ஜென்ம சனியை பற்றியோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன். வணக்கம்.